ஆனா நாங்க வந்து ஆரம்பிக்கும் போதே அப்போதான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. வித்தியாசமாக எங்களுக்கு ஏன் பேக்கேஜ் பண்றது இல்ல? வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். உங்கள் கேள்வி ஜிவி பதில் எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். Hello, lighters, hello, 1, 2, 3, hello. Ladies and gentlemen, I give you the new reigning champion of the ஆகிரி, நம்ம சோஃபார் பண்ண எபிசோட்ஸ்ல ஜிவி டூர் பிளானர்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் அதே மாதிரி ஆரம்ப காலத்துல வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, ஸோ அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இப்போ வந்து கஸ்டமர் கேட்குற கேள்விக்கு டைரக்டா ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கேன். என்ன சொல்றேன்? ஆமா, இத்தனை நாள் வந்து முதல் ஆரம்ப வீடியோகள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதை பத்தி பேசிட்டே வந்தோம். இப்ப கஸ்டமர் நிறைய கேட்கிற கேள்வி ரியல் கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணிட்டே வரலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப அதிகமா கேட்க வராங்க. என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த ஏரியாவுக்கு நீங்க இன்க்ளூட் பண்ண மாட்டீங்க, தமிழ்நாடு ஏரியா பண்ண மாட்டீங்க, ஸ்பெசிஃபிக்கா இந்த நாட்டு இந்த ஏரியா பண்ண மாட்டீங்க, நிறைய கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அதை பத்தி பேசலாம். அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து ஒரு புது ஏரியா டூர் பண்ணணும் அப்படின்னா அது என்னென்ன சவால்கள்லாம் இருக்குங்கிறத சேர்த்து சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அப்போ முதல் கொஸ்டினுக்கு போலாமா? முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு நம்ம இங்கேதான் மதுரையில் இருக்கோம், தமிழ்நாடுக்கு ஏன் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ஸோ பொதுவாக வந்து எல்லா டிராவல்ஸ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஸ், அதாவது ஹோம் டவுன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிச்சு கேரளா, கர்நாடகான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து நார்த் இந்தியா வந்து டச் பண்ணுவாங்க. ஆனா நாங்க வந்து ஆரம்பிக்கும் போதே ஆக்ரா, வாரணாசி, டெல்லி, கேதார்நாத் இப்படி ஆரம்பிச்சுட்டே வந்தனால எங்களுக்குள்ள மைண்ட் செட், நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப தூரத்துல இருக்க இடத்துக்கு தான் ஒரு டிராவல் ஏஜென்சி எதிர்பார்ப்பாங்க, பக்கத்துல இருக்க பிளேஸுக்கெல்லாம் போக மாட்டான்னு சொல்லி நாங்களே ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டோம். நம்மளுக்கு சவுத் இந்தியாவுக்கு ரொம்ப நியரா இருக்கிற கேரளா, கர்நாடகா இந்த டூர் எல்லாம் வந்து நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டோம். அதுதான் நாங்க பண்ண முதல் மிஸ்டேக். அப்படி நினைச்சுதான் இப்போ நம்ம ஒரு 1 வருஷம் முன்னாடி வந்து நம்ம கர்நாடகா, கேரளா இதுக்கு வந்து நாங்க விசிட் பண்ணோம் போய். ஸோ விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேரளா கோயில் சுற்றுலா, கர்நாடகா கோயில் சுற்றுலா பேக்கேஜ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்பதான் தெரிஞ்சது நம்ம நார்த் இந்தியாவுக்கு ஈக்குவலா சவுத் இந்தியாலையுமே மக்கள் வந்து டூர் பேக்கேஜ் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து வரவேற்பு நம்ம தொடர்ந்து தான் ஆந்திராவுக்கு, ஹைதராபாத்துக்குலாம் நம்ம போய் விசிட் பண்ணிட்டு பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்படிதான் நம்ம சவுத் இந்தியா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம நார்த் இந்தியால நிறைய ட்ரிப் கிளம்புது, அதுக்கு எல்லாமே காமன் போர்டிங்கா நம்மளால ஒரு போர்டிங் பாயிண்ட் வந்து சென்னைன்னு சொல்லி வைக்க முடியுது. இப்போ இந்த தமிழ்நாடு ட்ரிப்புக்கு வந்து பொறுத்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. சவுத் இந்தியா ட்ரிப்புக்கு வந்து எங்களுக்கு இதுதான் வந்து ஃபிக்ஸட் போர்டிங் பாயிண்ட், எங்களால போர்டிங் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா கேரளா, கர்நாடகா ட்ரிப் எல்லாமே வந்து ட்ரெயின் கிராஸ் பண்றதே எல்லாமே கிராஸ் பண்ணி போறதுனால எங்களுக்கு ஈஸி. இது வந்து எந்த இடத்துல போர்டிங் பாயிண்ட் வைக்கிறன்றதே எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அப்புறம் தான் சரி, இந்த வருஷம் ஜூலை ஆகஸ்ட் ஃபுல்லா ரெயின் சீசன், நார்த் இந்தியா பேக்கேஜ் பண்ண முடியாது, கேரளா, கர்நாடகா ஃபுல்லா ஃபிளட், அப்ப எங்கேயுமே டூர் பண்ண முடியாதுங்கும் போதுதான் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், சில பேர் கேட்குற மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு டூர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இந்த வருஷம் ஜூலை ஆகஸ்ட் தான் ஐடியா வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. அப்படிதான் வந்து நம்ம மதுரை பேக்கேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை பிளான் பண்ணோம். ஒரு 2 டேஸ்ல முடியற மாதிரி வந்து நாங்க வந்து பிளான் பண்ணோம். ஸோ போட்ட ஃபர்ஸ்ட் பேட்சுக்கே இவ்வளோக்கும் அந்த வீடியோ பேக்கேஜுக்கு வந்து வீடியோ எதுவும் பேசலைங்க. ஆனால் அதுக்கே ஒரு 20-25 புக்கிங் வரைக்கும் வந்துச்சு. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. ஸோ மக்கள் வந்து 2 நாள் 3 நாள் முடிகிற மாதிரி ஒரு ஷார்ட் பட்ஜெட்ல ஃபேமிலியா போய்க்கிற மாதிரி டூர் எதிர்பார்க்கறாங்கிறதே அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஈவன் இந்த மதுரை பேக்கேஜ் வந்து 2வது பேக்கேஜ் போட்டப்ப கூட அவ்வளோ கமெண்ட்ஸ், ராமேஸ்வரத்துக்கு பேக்கேஜ் போடுங்க, கன்னியாகுமரிக்கு பேக்கேஜ் போடுங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது சவுத் இந்தியாலையும் நம்மளுடைய சர்வீஸ் வந்து நீட் இருக்குன்றது எங்களுக்கு வந்து தெரிய வந்தது. நீங்க ஏன் எவ்வளவு நாள் ஜிவி டூர் பிளானர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல டூர் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்டா பதில் வந்து இதுதான். அடுத்து இன்னொரு கொஸ்டின் வருது, என்ன அப்படின்னா இந்த புது டூர், இந்த பஞ்சத்வாரகா, பஞ்ச கேதார் இந்த மாதிரி அதிகமா டூர் செய்யாத வித்தியாசமாக எங்களுக்கு ஏன் பேக்கேஜ் பண்றது இல்லை அப்படிங்கிறது. அதாவது இப்போ இந்த மாதிரி டூருக்கு வரக்கூடியவங்கலாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில ஸ்பெசிஃபிக்கலான ஒரு கஷ்டமான டூர்லாம் முடிச்சிருப்பாங்க. சார்தாம், அமர்நாத் இந்த மாதிரி வந்து ஜோதிலிங் ட்ரிப்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய முடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி கேட்கறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டூர் முடிச்சவங்க தான் வந்து அதிகமா வந்து கேட்பாங்க. நம்ம ஜிவி கிளப்ல வந்து ஆரம்பிச்சு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தான் ஆகுதுங்கிறதுனால எங்களுக்கு இது வரைக்கும் போதுமான அந்த பேஸ் இல்லை. ஏன்னா அது சொன்ன மாதிரி அந்த டூர் எல்லாம் முடிச்சவங்க தான் கேட்பாங்கும் போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா யாராவது ஒரு ஆள் 2 ஆள் தான் கேட்க இருப்பாங்க. அப்ப எங்களுக்கு தோணுவது
ஏன்னா 2 பேருக்கு முன்பு கேட்கறாங்களே, இந்த டூர்லாம் பண்ணா புக்கிங் ஆகுமாங்கிறது சந்தேகமா இருக்கும். எங்களுக்கு போதுமான அந்த பேஸ் இல்ல அப்படிங்கிறனாலதான் நம்ம இத்தனை நாள் அது பண்ணாம இருந்தோம். இப்போ இந்த மாதிரி நிறைய டூர் பண்ணி பண்ணி இப்போ வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ் சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஃபார்ம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து அது கேட்கிற ஆளுங்க வந்து ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஸோ அதனால நாங்களும் அதை பத்தி வந்து பிளான் பண்ணவும் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது இன்னொரு கொஸ்டின் வந்து வருது. என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க புதுசா ஒரு டூர் வந்து ஒரு ஏரியாவுக்கு புதுசா ஒரு ஏரியால ஒரு டூர் கிரியேட் செய்ய போறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிளோட சொல்லிடலாம் அது. இப்ப நாங்க அடுத்த வருஷம் பண்ண போற மலைநாடு திவ்யதேசம். ஸோ கேரளால இருக்க ஒரு 13 திவ்யதேச கோவில் வந்து கவர் ஆகும் இந்த டூர்ல. இது பிளான் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெறும் கூகுள் மேப் மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா கேரளால வந்து ஒரு கோவிலுக்கு ஒரு டைமிங் இருக்கும். நிறைய கோவில் வந்து 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க காலையில. சில கோவில் 10 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் 5 மணிக்கு திறப்பாங்க திருப்பி. ஸோ நம்ம நேரில் போனாதான் எந்த கோவில் ஃபர்ஸ்ட் போகலாம், எது செகண்ட் போகலாம், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது, ஒரு கோவில்ல ஒரு ரூல்ஸ் இருக்கும். சில கோவில்ல மொபைல் அலோடும்பாங்க, சில கோவில் இல்லைம்பாங்க, சில கோவில்ல வேஸ்ட் கம்பல்சரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்கும் போது நம்ம இங்கே உட்காந்து நம்ம எதுவும் பிளான் பண்ண முடியாது. நேரில் போனாதான் நம்மளுக்கு எந்தெந்த இடங்கள் செட் ஆகும், எது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், எது செகண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து பாக்குறது வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு மேப் ஒரு டாட் கனெக்ட் பண்ணும்போது தான் உண்மையிலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் வந்து நிறைய நாங்க சந்திப்போம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எங்க சாப்பிடலாம், லஞ்ச் எங்க சாப்பிடலாம், டின்னர் எங்க சாப்பிடலாம், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல அந்த நம்ம தங்குற நம்ம போற இடத்துல ஹோட்டல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி 10 பிளேஸ் செலக்ட் பண்ணி நாங்க போய் பார்த்தோம்னா அதுல நாங்க 5 பிளேஸ் தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்பதான் நம்ம கஸ்டமருக்கும் வந்து கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். ஸோ இது போக நம்மளுக்கு அங்க இருக்கிற லோக்கல் ஏஜென்ட், பஸ் பார்க்கிங், நம்ம பாக்குற ஹோட்டல்ல பஸ் பார்க்கிங் இருக்கு. அதே மாதிரி அந்த டெம்போ கவுண்ட், பஸ் எல்லா வெஹிக்கிள் வச்சிருக்காங்களா, இன்கேஸ் எதுவும் ரிப்பேர் ஆனா நம்ம மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்களா, அதை பார்க்கணும். ஸோ இது போகவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், க்ரௌட் இருக்குமான்னு பார்க்கணும், எந்த டயத்துல இது ஃப்ரீயா இருக்கும் இந்த கோயில். ஸோ இது எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி தான் நாங்க பிளான் பண்ணி ஆகணும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஒரு புது டூர் வந்து செய்யணும் அப்படின்னா முதல் அந்த இடத்த வந்து நாங்க தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிராவல், ஃபுட்டு, ஸ்டே இதெல்லாக்கும் பட்ஜெட் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கப்புறம் தான் ஒரு புது டூர் வந்து நாங்கள் லான்ச் பண்ண முடியும். அதனாலதான் நீங்க கேட்டு நாங்கள் ஒரு புது டூர் எடுக்கிறது ரொம்ப டைம் இருக்குது எங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்க வந்து ஹோட்டல்லாம் போய் தானே நீங்க புக் பண்றீங்க, ஐ மீன் ஹோட்டல் செக் பண்ணி போய் ஒரு வாட்டி நேரில் போய் செக் பண்ணிட்டு வந்து தானே நீங்க இங்க இருந்து புக் பண்றீங்க, அப்புறமா ஏன் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இதுல ஒரு 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் வந்து இப்ப நம்மள மாதிரி எங்களை மாதிரி டிராவல் ஏஜென்ட் வந்து போய் ஹோட்டல் விசிட் பண்றோம் அப்படின்னா இதுக்குன்னே வந்து 2-3 ரூம் வச்சிருக்காங்க. உடனே கீ கொடுத்துருக்காங்க, ரூம் காமிச்சிருக்காங்க திறந்து, இந்த ரூம் இருக்கு அந்த ரூம் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. அது ஃபுல்லா ரூம் நல்லா இருக்குது. நம்ம அதை நம்பிதான் சரி சாம்பிள் 2-3 ரூம் பார்த்துட்டோம்லன்னு சொல்லி நம்ம வந்துருக்கோம். வந்து ஃபர்ஸ்ட் டைம் புக்கிங் பண்ணுவோம் நம்ம. குரூப் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு ஒரு 10 ரூம் 15 ரூம் புக் பண்ணுவோம். அப்பதான் நம்மளுக்கு ரியாலிட்டியே தெரிய வரும். நம்ம 15 ரூம் கீ வாங்க அப்புறம் தான் அவன் காமிச்ச 3 ரூம் நல்லா இருக்குது, மீது எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்கிறது அப்பதான் தெரிய வரும். ஸோ அதனாலதான் நம்ம ஒரு டூர் வந்து 2-3 டைம் பண்ண தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக நம்மளுக்கு அமையும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரே ஹோட்டல் தான் நல்லா இருக்கும். அந்த ஹோட்டல் எங்க ஹோட்டல் நல்லா தான் இருந்திருக்கும். நம்ம 2-3 பேட்ச் போயிருப்போம், நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கும். 4வது டைம் நம்பி தான் புக் பண்ணியிருப்போம், ரெகுலரா போற ஹோட்டல் தாங்க அப்படின்னு. ஆனா போற கம்ப்ளைண்ட் வரும். எங்க மேனேஜர் விசாரிச்சோம் அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாறி இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் மாறினால ஸ்டாஃப் மாறி இருப்பாங்க, அவங்க சர்வீஸ் எல்லாம் மாறி இருக்கும்போது அது நம்மளுக்கே ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல. அதே மாதிரி இப்போ நம்ம பஸ்லயும் பார்த்தோம்னா ஒரு ஒரு டிராவல் கம்பெனி போய் பார்ப்போம். அதுல வந்து நிறைய கேட்டகரிஸ்லாம் அவங்களுக்கு தனியா வந்து செக்லிஸ்ட் போட்டு தான் செலக்ட் பண்ணுவோம். பட் அவ்வளவு தூரம் செலக்ட் பண்ணி கூட நம்ம அங்க போற இடத்துல வந்து நாளைக்கு வர வேண்டிய பஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற ஒரு பஸ் அனுப்புவாங்க. அது அந்த சுச்சுவேஷன்ல அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எங்களை வேற எதுவும் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் அது கஸ்டமர் கம்ப்ளைண்டாவே மாறிடும். அதே மாதிரி நம்ம அந்த ஒரு டூர் புது ஏரியாவை நம்ம பிளான் பண்றோம்னா அது வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நம்ம ஒரு பேக்கேஜ் வந்து புக்கிங் எடுக்கிறோம்னா அது கிடையவே கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஹெவி கிரவுண்ட் ஒர்க் வந்து பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க கிரி, அதாவது இப்போ நம்ம வந்து ஜிவி டூர் பிளானர்ஸ் ஏன் இன்டர்நேஷனல் பேக்கேஜஸ் வந்து ஏன் அதிகமா பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஜிவிக்கு வந்து ஒரு மோட்டோ இருக்கு, என்ன அப்படின்னா ஒரு டெஸ்டினேஷன் தான். ஸோ எல்லாருமே சரி யூஸ்வல் ஒரு பிளான் வந்து நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுக்கும் ஓனா வந்து ஐக்கன் எழுதுன்னா ஒவ்வொரு டூருக்கு நம்ம பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜஸ்தான் எடுத்தாலும் சரி,
குஜராத்களும் சரி, எல்லாரும் செய்யற பிளான் வந்து நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ, பிடிக்குதோ அந்த மாதிரி புதுசா தான் நம்ம ஐட்னரி வந்து பண்ணிட்டே இருக்கோம். ஆனா இன்டர்நேஷனல் எடுத்தவங்க பெரும்பாலும் வந்து ஃபிக்ஸ்டு ஐட்னரி தான் இருக்கு. எந்த இது எடுத்து செக் பண்ணாலுமே ஒரே பிளான், 4 நெக்ஸ்ட்னா இந்த பிளான், 5 நெக்ஸ்ட்னா இந்த பிளான், எல்லாரும் சொல்லி வச்சோம் ஒரே பிளானே இருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா மலேசியா மாதிரி இடங்கள் எடுத்தோம் அப்படின்னா தமிழ் ஏஜென்ட்ஸ்க்கு ஃபுல்லாமே குறிப்பிட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதே ஹோட்டல் அதே பிளான், எந்த ஒரு தனித்துவமான விஷயமும் இல்லாதனால நம்ம வந்து அது என்ன பண்ணாமே இருந்தோம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஃபிக்ஸட் ஐட்னரியா இருக்கனால எங்களுக்கும் வந்து அதில் கஸ்டமருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிக்கிறப்போ அந்த பாயிண்ட் அதில் அடி வாங்குது. அதனால தான் நாங்களும் இன்டர்நேஷனல் பேக்கேஜ் வந்து ரொம்ப வேகமாக வந்து அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ண மாட்டோம். இப்போ கூட நாங்கள் வந்து தாய்லாந்து, கம்போடியா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக எல்லாரும் தாய்லாந்து மட்டும் செய்வாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணால் வியட்நாம் வர செய்வாங்க. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தாய்லாண்டும் கம்போடியாவும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி. இப்போ அடுத்து இன்னொரு கொஸ்டின் வருது. இது ஒரு ஃபன்னியான கொஸ்டின் தான். எங்க அப்படின்னா ஜிவில வந்து கோவில் டூர் அதிகமா இருக்கு, ஜாலி டூரே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்றாங்க நிறைய பேர். இதுக்கு மேல ஜாலி டூர் என்ன பண்ணலான்றது எங்களுக்கே தெரியல. இப்போ எடுத்தீங்கன்னா நம்மகிட்டே வந்து காஷ்மீர் டூர் இருக்கு, ராயல் ராஜஸ்தான் பேக்கேஜ் இருக்குது, டெல்லி ஆக்ரா மதுரா இருக்குது, கோல்டன் ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்தோம்னா வயநாடு, கிரீன்ஸ்பர்க் கேரளா ட்ரிப், அதாவது ஆலப்புழா தேக்கடி மூணார் சேர்த்து ஒரு பேக்கேஜ், அந்தமான் டூர் இருக்குது. இதுக்கு மேல எங்களுக்கு ஜாலி டூர் இதில் எப்படி பண்ணாலும் எங்களுக்கே இப்போ ஐடியா இல்லை. இது போக அடுத்த வருஷம் வந்து நம்ம லடாக் பிளான் பண்ணியிருக்கோம், சிக்கிம், டார்ஜிலிங் இருக்கு, நார்த் ஈஸ்ட் மேகாலயா, அருணாச்சல், இதெல்லாம் கூட நம்ம வந்து ஜிவில பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஜிவில வந்து ஆனால் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் அதிகமாக விரும்புறதுனால நம்ம டூர் அதிகமாக வச்சிருக்கோமே தவிர்த்து ஜிவினா வெறும் ஸ்பிரிச்சுவல் மற்றவங்க நினைச்சுக்க வேணாம். இப்போ இதுவரை வந்து ப்ரௌச்சர் வந்து நம்ம இதுக்காண்டி தான் வந்து காம்ப்ளிமெண்டர் நம்ம கிட்டு கொடுக்கும்போது அதில் வைக்கிறோம். இப்போ அந்த பழைய டிசைன் வந்து தீர்ந்துருச்சு, புது டிசைன் வந்து இப்போ நாங்கள் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பல புது புது டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தெரியணும் உங்களுக்குன்றக்காண்டி தான் நான் மெயினாக வந்து அந்த ப்ரௌச்சரை நாங்கள் வந்து இப்போ புதுசு வந்து கொடுக்க போகிறோம். அதே நேரத்தில் இப்போ நம்ம 2027 ஆனுவல் பிளானுமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயுமே வந்து உங்களுக்கு நீ சோஃபா கேட்க புது புது இடங்கள், ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும், ஜாலி டூர் ஆகட்டும், தமிழ்நாடு டூர் ஆகட்டும், ஸோ எல்லா டூருமே உள்ளடங்கிய ஒரு 2027 ஆனுவல் பிளானுமே ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆனுவல் பிளானரா? அது எப்போ ரிலீஸ் ஆகும்? எப்போ ரெடி ஆகும் எனக்கு தெரியாது. அது யாரு ரெடி பண்ணிருக்காங்களோ நம்ம அவங்களே கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். அனிதாக்கா. ஹாய் வி பாஸ். ஹாய் வி பாஸ். ஹாய்க்கா. ஆனுவல் பிளானர் 2027 என்ன ஆச்சு? பஸ் ஆனுவல் பிளானர் ஒர்க்லாம் நல்லா தான் பஸ் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம எப்பவுமே வந்து பிளேயர் பெட்டி போயிட்டு வந்து தானே ஆனுவல் பிளானரே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா 2027 ஆனுவல் பிளானர் விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அப்ப எப்படிக்கா விநாயகர் சதுர்த்திக்குள்ள ஆனுவல் பிளான் எல்லாம் ரெடி ஆயிருமா? அக்காவா ரெடி பண்ணிடலாம் பஸ். அக்கா ஆபீஸ் அந்த பக்கம் இல்லக்கா, இந்த பக்கம்க்கா. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. இப்போ இதே போல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், டூர் பத்தியோ இல்லை எங்களை பத்தியோ வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த விஷயத்தை பத்தி அதிகமாக கமெண்ட்ஸ் வருதோ அடுத்தடுத்த உங்கள் கேள்வி ஜீவி பதில் எபிசோட்ல உங்களுக்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்றோம். அடுத்த ஒரு எபிசோட்ல உங்கள் கேள்வி ஜிவி பதில வந்து உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். Until then, bye bye from GV2 Trans.